வணக்கம் நேர்களே. இன்றைய மனம் திறந்து பேசு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நான் பேச போகிறது என்னன்னா, இந்த உலகத்தில் அழிவு காலம் பிறந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கான அறிகுறிகள்லாம் வந்து பல வருஷங்களாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் அதை நம்ப மாட்டாங்க. போடா இதெல்லாம் அழியாதுற, உலகம்லாம் அழியாதுற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த அறிகுறியில் ஒரு 3 அறிகுறி வந்து இப்போ உண்மையாயிட்டு இருக்கு. அதை அதை நான் வந்து உணர்றப்ப என்னால் வந்து உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்றப்ப என் மனசுக்கு வந்து உண்மைன்னு தோணுது. அதாவது 3வது அறிகுறி என்னன்னா, இந்த உலகத்துல வந்து வருஷங்கள் டைம் ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கு. ஐயோ என்னடா இப்பதான் திங்கக்கிழமை வந்துச்சு, அடுத்த திங்கக்கிழமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு டைம் உணர்வோம் பார்த்தீங்களா, அது நடந்துகிட்டு இருக்கு. அதே போல ஒரு ஒரு நேரம் பார்த்துக்கிட்டே இருப்போம், டக்குன்னு நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சு பார்ப்போம், என்னடா டக்குன்னு 1 மணி நேரம் ஆகி போச்சு. அதாவது இந்த உலகம் ஃபாஸ்டா நகர்றத நம்மளால இப்போ உணர முடியுது. 2வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து யோசிக்கவே முடியாது. அதாவது பாலைவனத்துல மழை வருமா, மழை. ஆனா இப்போ பாலைவனம் ஒரு சோலைவனமா இருக்கு. மழை வருது அங்க. நிறைய இடத்துல மாற்றங்கள் ஏற்படுது. அதாவது அண்டார்டிகால வந்து ஸ்னோ வந்து மெல்ட் ஆகுது. இதெல்லாம் நம்ம வந்து உலகத்துல நடந்துகிட்டு இருக்குன்றத நம்மளால பார்க்க முடியுது. முக்கியமான அறிகுறி என்ன? இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் இந்த உலகத்துல இருக்கிற யாருமே இந்த அறிகுறியை வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அது வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ. அதாவது கணவன் மனைவி எது கல்யாணம் பண்றாங்க, அவங்களுடைய ஒரு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நகரத்துக்கு தான் ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணி வாழ்வாங்க. அவங்களுடைய பர்சனல் லைஃப், அவங்களுடைய பர்சனல் லைஃப் நடந்த சில விஷயங்களெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள தான் ஷேர் பண்ணுவாங்க. அதுதான் உண்மையான ஒரு கணவன் மனைவி. அது எந்த விஷயமா இருக்கட்டும், அது குடும்ப விஷயமா இருக்கட்டும், ஒரு செக்ஸ் விஷயமா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் பர்சனலாக இருக்கிறது அவங்க பர்சனலாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை இப்போ எல்லாருக்கும் திறந்து காட்டுறாங்க சோஷியல் மீடியாவில். அதுதான் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதாவது நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளாவில் வந்து ஒரு கப்பல் அதாவது செக்ஸ் வீடியோ போட்டு அதில் வந்து பயங்கரமாக சம்பாரிச்சு அதில் கார் வாங்கினாங்க. அந்த காரையும் ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க ஃபேஸ்புக்கில். எல்லாரும் அதை பார்த்து ஷாக் ஆனோம். பார்த்துட்டு அந்த கப்பல் வீடியோவை தேடி நம்ம எல்லாருமே அலைஞ்சோம். அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பர்சனல் லைஃப்பில் நடக்கிற செக்ஸை வந்து நம்ம எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது கேரளாவில் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கப்பலை வந்து அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா ஃபேஸு தெரியும். ஏன்னா இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து ஃபோட்டோ போட்டாங்களே. ஸோ அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் இப்போ எடுக்கலை. அவங்களோட வீடியோஸ் இன்னமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. யூடியூப்லேயும் வருது, அதே போல் வெப்சைட்லேயும் வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். அது கேரளாவில் நடக்கிறது, இப்போ தமிழ்நாட்டிலையும் நடக்குது, ஆந்திராவில் நடக்குது. அதாவது நார்த் ஸ்டேட்டில் வந்து பயங்கரமாக நடக்குது. எப்படி நடக்குதுன்னா, இப்போ அவங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற செக்ஸ் வாழ்க்கையை வந்து ஃபேஸில் மாஸ்க் போட்டுக்கிட்டு அதை பண்ணுறாங்க. அதை ஒரு வீடியோவாக வந்து வெளியிடுறாங்க. அந்த வீடியோ வந்து பயங்கரமாக மக்கள்கிட்ட ரீச் ஆகுது, பார்க்குறாங்க. அதில் மூலிமா காசு சம்பாதிக்கிறாங்க. ஸோ நம்ம காசு சம்பாதிக்கிறதுக்கு வழியே இல்லையா இந்த உலகத்தில்? இதுதானா அப்படின்றது தான் என்னோட கேள்விக்குறி. அதுதான் இந்த இந்தியாவிலையும் சரி, இப்போ வெளிநாட்டிலையும் சரி, வெளிநாட்டிலாம் பயங்கரமாக நடக்குது. இப்போ இந்தியாவில் ஊடுருவி வராங்க. அதாவது இதை வந்து ஒரு கும்பல் தான் வந்து செயல்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்டேன். ஒரு கும்பல் வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. பேசி இந்த மாதிரி நீங்களும் உங்கள் கணவனும் உங்கள் மனைவியும் வந்து இதை நீங்கள் பண்ணுங்க, இதுக்கு நாங்கள் ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம், உங்கள் ஃபேஸ் தான் தெரியாதுல்ல, மாஸ்க் போட்டு தானே பண்ணுறீங்க, ஸோ இதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதனால் தைரியமாக பண்ணுங்கள், நாங்கள் பின்னாடி வந்து அந்த ஃபேஸில் வந்து நாங்கள் ஏஐயாக மாற்றிடுவோம், உங்கள் ஃபேஸ்லாம் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள வந்து இந்த ஒரு செக்ஸ் வீடியோ பண்ண வைக்கிறாங்க. இதுதான் வந்து அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு. இந்த உலகத்தில் இப்படி நடக்குது, அதாவது இந்தியாவில் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது, ஆந்திராவில் நடக்குது, கேரளாவில் இப்போ பார்த்தது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அவங்க ஃபேஸோட தான் போட்டாங்க அந்த வீடியோவை. ஸோ இந்த மிகப்பெரிய கிரைம் வந்து வெளிப்படையாக நடக்குது. ஆனால் வந்து யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டுறாங்க. ஸோ இப்போ தெரியுதுங்களா, இந்த உலகம் அழியறதுக்கான இந்த அறிகுறியில் இதுவும் ஒரு அறிகுறி தான். இந்த அறிகுறியும் வந்துருச்சு. அடுத்தடுத்து இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏஐ வந்ததுக்கப்புறம் இன்னும் பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்க போகுது இந்த உலகத்தில். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும். நம்மளால் முடிஞ்சதை நம்ம நல்லவனாக வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணணும்.
இதுதான் என்னுடைய இந்த மனம் திறந்து பேசல நான் சொல்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிஜிஎம்ஐ, அதாவது உங்களுக்கு தெரியும் பப்ஜி கேம் உருவாக்குன கிராஃப்டன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க. அந்த கம்பெனி இருக்கு, கிராஃப்டன் கம்பெனி. அந்த கிராஃப்டன் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று கிரியேட் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ மோஸ்டா நிறைய பேர் இப்போ தனியா இருக்காங்க. அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி, நீ தனியா இருக்கியா? இந்த ஃப்ரெண்ட் ஆப் டவுன்லோட் பண்ணு. இதுல வந்து நீ வந்து யார்கிட்ட வேணா பேசிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. அப்போ வந்து ஒரு பையன் அதை டவுன்லோட் பண்றான். அதுல ஆப் ஓபன் பண்றான். ஒரு பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுகிட்ட பேசணும் அப்படின்னா 1 ஹவருக்கு 500 ரூபாய் பேசுறதுக்கு. அதே போல வீடியோ காலில் பேசணுமா 1 ஹவருக்கு 1000 ரூபாய். ஸோ இந்த கிராஃப்டன் வந்து இந்த கிராஃப்டன் கம்பெனிக்காரங்க எல்லாரும் பெண்களை மட்டும் டார்கெட் பண்றாங்க. டார்கெட் பண்ணி இந்த மாதிரிமா நீ வந்து இந்த மாதிரி பேசணும் கால் வந்தா. அதே போல எந்த பெண்களை அதிகமாக டார்கெட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப பெண்கள் தான். குடும்ப பெண்கள் மோஸ்டா வீட்டில் இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த பெண்களை டார்கெட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இது தப்பு இல்லம்மா, நீ ஃபோனில் தானே பேச போற, இல்லை வீடியோ காலில் பேச போற, ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து நீ வந்து அன்பா பேச போற, சாட்டிஸ்ஃபைட் பண்ண போற, அவ்வளவுதான், வேற எதுவும் நீங்க பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு டீல் பேசி 1000 ரூபாய். இப்போ வீடியோ கால்னா 1000 ரூபாயில 750 ருபீஸ் அந்த கம்பெனிக்கு போயிடும், 250 ருபீஸ் இவங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி டீல் பேசுறாங்க. மோஸ்டா பெண்களுக்கு வந்து இந்த வேலை வருது. ஆண்கள் வந்து காசு கொடுத்து தான் பார்க்கணும், வேற வழி இல்லை. ஏன்னா மோஸ்டா ஆண்களை தான் டார்கெட் பண்ணுது இந்த ஆப். ஃப்ரெண்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அந்த ஆப்ல போயிட்டு நீ காசு கட்டி அந்த பொண்ணுகிட்ட நீ பேசிக்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு 500 ரூபா கட்டி அவன் பேசுறான்னா அப்போ எத்தனை நாள் பேசியிருப்பான்? பேச பேச அவனுக்கு இன்னும் அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு தோணும். மறுபடியும் ஒரு 500 ரீசார்ஜ் பண்ணுவான், திருப்பி பேசுவான். ஸோ இந்த மாதிரி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்த உலகத்துல. ஸோ சம்பாதிக்கிறதுக்கு பயங்கரமான டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணி ஆப் மூலயமா சம்பாதிக்கிறாங்க. அதே போல் வந்து செக்ஸ் வீடியோ போட்டு அது மூலிமா சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி செய்கிறதுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இது மாதிரி மிகப்பெரிய க்ரைம் எல்லார் கண்ணும் முன்னாடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியல. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரம்மி சர்க்கிள், அப்புறம் வந்து ட்ரீம் லெவன், அந்த மாதிரி தான் இதுவும் இந்த ஃப்ரெண்ட் ஆப்பும். ஏன்னா ட்ரீம் லெவல், ரம்மி சர்க்கிள்லாம் இல்லீகல் தான். ஆனால் வந்து அதை அப்படியே விட்டுறாங்க. சரி, நீ வந்து நீ வந்து உன் இஷ்டம், நீ வந்து அதில் காசை போட்டு சாவறியோ இல்லையோ அது உன் இஷ்டம். அவன் பாதிக்கப்படுறது பாதிக்கப்படாதது பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டோ இல்லை எந்த யாருமே அதை ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கண்ணு முன்னாடி இவ்வளோ க்ரைம் நடக்குது, ஆனால் நம்மளால் எதுவும் பண்ண முடியல. நாமளும் அதில் போய் விழுகிறோம். மக்களே உஷாராக இருங்க, யாரும் இதில் போய் தப்பி தவறி விழுவாதீங்க. அதே போல் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கும்பல் கூட வந்து உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணலாம். ஏன்னா தமிழ்நாடு வரையும் அவங்க வந்துட்டாங்களாம். ஸோ நம்மளுடைய நம்ம எப்படி நம்ம உஷாராக இருந்துக்கணும், ப்ரிகாஷனாக இருந்துக்கணும். இந்த மனம் திறந்து நிகழ்ச்சியில் இதோட இந்த டாப்பிக்கோட நான் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.